ஹாய், குட் ஈவினிங் ஒருவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ரோபோட்டிக்கை விட இனி வரும் ரோபோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே வந்து ஒர்க் பண்ணும். நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கூட ரோபோட்டிக் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிற அப்படி ஒரு விஷயம் இருந்தால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ அதை தான் வந்து அதுக்கான முயற்சிகளை தான் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டிக்கானது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் குக்கிங் பண்ணுற மாதிரியான வீடியோக்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையுமே வந்து அவர் தான் வெளியிட்டிருந்தாரு. ஸோ இந்த ரோபோட்டிக் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரியப்படுத்த போகுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்ய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தான் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா Zen 2 அதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக 2021 டிசம்பரில் வந்து வெளியிட்ட ரோபோட்டிக். அதுதான் வந்து எலான் மஸ்கால வெளியிடப்பட்ட ரோபோட்டிக் அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஸோ இதை தொடர்ந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள்லேருந்து இந்த மாதிரி புதுசான ஒரு இனோவேஷனை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எலான் மஸ்கை பற்றி ஒரு பொதுவான கருத்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Zen 2 அப்படின்னு லேட்டஸ்ட்டாக வந்து அந்த ரோபோட்டிக் டிசம்பரில் வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ ரோபோட்டிக் வந்து அடுத்த 2025 எண்டில் தான் இது வந்து வெளியிட வரப்போகுது. 2025 எண்ட்லேருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் வந்து ஃபுல்லாகவே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ரோபோட்டிக்கை விட இது வந்து ரொம்பவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வெளியிடப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஹியூமன் செய்கிற வேலை எல்லாமே வந்து செய்யும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம கூட வந்து ஒரு ஒர்க்கராக வந்து இந்த ரோபோட்டிக் வந்து ஒர்க் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து வெளியிட போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான ரோபோட்டிக் தான் வந்து இவர் வெளியிட போகிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்சா ஆப்டிமஸ் ரோபோ அப்படின்ற ஒரு டைட்டில் தான் வந்து இதை வெளியிடுறாங்க. டெல்சா ஆப்டிமஸ் ரோபோ அப்படின்ற ஒரு டைட்டில் தான் வந்து வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த டீம் தான் வந்து இந்த ரோபோ ஃபுல்லாகவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லாஸ்ட் டைம் வந்து அவர் வெளியிட்டதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டிக் பண்ணுறதை விட இது வந்து பண்ணாது. ஸோ இன்னுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த வந்து இது ரொம்பவே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காரு. இதுக்கான செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக மில்லியன் கணக்கில் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. எலான் மஸ்க் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஆர்வம் செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ எலான் மஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரால் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு புதிய சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த விஷயத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஸோ அதில் மேற்கொள்ளப்பட்டது தான் இந்த ஆப்டிமஸ் ரோபோ அந்த இதை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டான்ஸிங், பாடுறதுலேருந்து எல்லாமே விஷயத்தை அதாவது ஒர்க்கராக வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து எலான் மஸ்க் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தான் ரோபோட்டிக் வந்து வெளியிட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏஐ ஜென்ரேஷனோட வந்து இது வந்து வெளியிட்டிருந்தாங்க, ரோபோட்டிக் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஏஐலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் வந்து வெளியிட்டு இந்த ரோபோட்டிக் வந்து மேம்படுத்த போகிறாங்க. 2025 தான் வந்து இந்த ரோபோட் வந்து செயல்படுத்த போகிறாங்க. எண்ட் ஆஃப் 2025 இந்த ரோபோட் செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அடுத்த 10 வருஷத்துங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 75 வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் நிகராக வந்து 75% வந்து ரோபோக்களும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாரு. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து இவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறத தொடர்ந்து எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரியப்பட்டு ஸோ அவங்களுமே வந்து இதே மாதிரியான ஒரு மனிதர்களுக்கு நிகரான ஒரு ரோபோட்டை வந்து உருவாக்குவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நான் சொல்கிறேன் 75% வந்து 2025 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் ஸோ எல்லாமே வந்து ரோபோட்டிக் உலகமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்மளே வந்து திங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, ஸோ பொதுவான இடங்களுக்கு போகிறது, நம்ம பண்ணுற வேலைகள் எல்லாமே வந்து ரோபோட்டிக் தான் பண்ணும். வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து ரோபோட்டிக் தான் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் வந்து எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுமே ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், தனிப்பட்ட முறையில் ஒரு ஹியூமன்ஸாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த 10 வருஷம் கழிச்சு நம்ம கூடவே வந்து ரோபோட்டிக் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கும், எங்கே போனாலுமே வந்து ரோபோட்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுலேருந்து அதுதான் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம இருக்கக்கூடிய வீட்லேயே வந்து ஒரு சக நபராக வந்து அந்த ரோபோட்டிக் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகளை தான் நாங்கள் மேற்கொண்டுருக்கோம். இது கன்ஃபார்மாக வந்து எங்களால் வந்து 100% வந்து சொல்ல முடியும். 2025 எண்டில் தான் வந்து நாங்கள் இதை வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோபோட்டிக்குமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து செயல்பட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் இப்போதைக்கு வந்து ஒரு சில கண்ட்ரியில் ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே வர வைக்கிற அளவுக்கு இது வரைக்கும் எந்த கண்ட்ரிலையும் வந்து வர வைக்கல. பட் இவர் 2025 அப்புறம் வந்து
அடுத்த 10 ஆண்டுகள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது நினைக்கிறதுக்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரோபோட்டிக் எல்லாமே எல்லா வேலைகளையுமே செய்யும் அப்படின்றத பற்றி ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் இதை பற்றின விஷயங்கள், இவரோட தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எல்லா விஷயத்துக்குமே வந்து இவர் எஃபர்ட் போட்டு தான் இருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து இவர் அதிக கான்சன்ட்ரேஷன் வந்து செலுத்துறாரு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு எலான் மஸ்கை பற்றி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ரோபோட்டிக் வெளியேறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.